அம்மா உங்க அண்ணி ஊருக்கு போறா, நீ கொஞ்சம் வந்துறேன், நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அது ஒரு நகையோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போயிடு சரியா? மம்மி ஏன் மம்மி இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு நான் இருக்கும் போதே நகை வாங்கி கொடுக்கலாமே. நீ எதுக்கு சண்டைக்கு வர்ற? என் பொண்ணுக்கு நான் ஏதோ செய்யறேன், என் இஷ்டம் அதெல்லாம், இது நீ கேட்க கூடாது. ஏதோ சேர்த்து வச்சிருக்க, அவளுக்கு இதுல எல்லாம் பங்கு உண்டு தெரியுமா? வேலையை பார்த்துட்டு போமா. சரிங்க மம்மி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நாளைக்கு அவங்க வரும்போது 2 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? அது எப்படி மம்மி? உங்களுக்கு கால் ஆபரேஷன் ஆகும்போது 4 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அது நானும் உங்க பையனும் தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் தான் அவங்களை பாத்துக்கிட்டேன். அவங்க ஒரு நாள் கூட வரல. அதுக்காக தான் மம்மி. ஓ, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்குமா? அப்ப எனக்கு செஞ்சது நீ சொல்லி காட்டுற, அவ்வளவுதானே? மம்மி நான் எதுவுமே சொல்லி காட்டல மம்மி. அதே மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த மாதிரி செஞ்சுட்டு என்னையும் உங்க பையனையும் கேவலப்படுத்தாதீங்க. அதுவும் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க எப்பவுமே சந்தோஷம் தான் படுவோம் தவிர பொறாமை என்னைக்குமே பட மாட்டோம் மம்மி. சரி நான் கிளம்புறேன்.